அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துருந்த டிஎன்பிஎஸ்சியிலேருந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்குங்க. நாம் கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நேற்று காலையில், அதாவது 30ஆம் தேதி பார்த்தோன்னா, ஜனவரி 30ஆம் தேதி நேற்று காலையில் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 2023 எக்ஸாம்ஸ் எதுவுமே இல்லை. 2024 ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரும் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கும்போது நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. எக்ஸாம்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜூன் 9ஆம் தேதி, ஓகேங்களா? ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது. இன்னும் சரியாக 130 நாள் இருக்குது. இப்போ தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட இன்னும் சரியாக உங்கள் கையில் 5 மாதம் இருக்குது, ஓகேங்களா? அப்படிங்கும்போது நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு டைம் இருக்குது. இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் இயர் குரூப் 4 விட்டவங்க இந்த டைம் தவற விடாதீங்க. இது உங்களோட கடைசி வாய்ப்பாக நினச்சிட்டு நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போடணுமோ அந்தளவுக்கு எஃபெக்ட் போடுங்க. நிச்சயமாக இந்த டைம் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண முடியும். வேகன்சிஸ் பற்றி எதுவுமே கவலைப்படாதீங்க. நிச்சயமாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்டடீஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இந்த டைம் நிச்சயமாக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த டைம் புதுசாக நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோன்னா ஒரு சில சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றியும் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம், ஓகேங்களா? பார்த்தோன்னா, ஓகே, 30ஆம் தேதி நேற்று காலையில் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. எக்ஸாம்ஸ் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸாம்ஸ் பார்த்தோன்னா 9/6/2024 ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. காலையில் 9:30 மணிலேருந்து 12:30 மணிக்கு எப்போவுமே நமக்கு டைமிங் தெரியும். அந்த டைமில் எக்ஸாம்ஸ் நடக்குது. அடுத்து பார்த்தோன்னா, இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ எப்போ வரைக்கும் எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, February 28 வரைக்கும் எக்ஸாம்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். அந்த எக்ஸாம்ஸில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் கரெக்டாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான கரெக்ஷன் விண்டோ, சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கான கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, மார்ச் 4ஆம் தேதி, மார்ச் 4லேருந்து மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ ஓப்பனில் இருக்கும். அந்த டைம் நம்ம ஏதாவது சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்தால் நம்ம சரி பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே கிளியர் கட்டாக எல்லாமே டீட்டெயில்ஸாக அப்ளை பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த டைம் பார்த்தோன்னா புதுசாக ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் புதுசாக நமக்கு தனியாக இல்லாமல் குரூப் 4 கூடயே கம்பைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதில் அதாவது இந்த டைம் பார்த்தீங்கன்னா 10th முடித்தவங்களுக்கும் தனி வேக்கன்சியும், 12th முடித்தவங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரியும், டிகிரி முடித்தவங்க எழுதுகிற மாதிரியும் தனித்தனியாக ஒரு சில கேட்டகரிஸ் மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா, candidates who are willing to consider to the above said posters only shall select the option for forest guard and forest watcher. அதாவது யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் அந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா, நான் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் மட்டும்தான் எழுத போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரியும், இல்லை எனக்கு போஸ்டர்ஸ் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு தவிர மற்ற ஆப்ஷன்ஸ் நான் சூஸ் பண்ணுற மாதிரியும் அது ரெண்டாவது ஆப்ஷனாகவும், இல்லை நான் கொஞ்சம் டிசைட் பண்ணணும், கொஞ்சம் கடைசியில் நான் யோசித்து முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு கன்சிடர் ஃபார் தி ஆல் போஸ்ட், ஃபாரஸ்ட் கார்டும் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் அல்லது அதர் போஸ்ட் எல்லாத்துக்குமே நான் ட்ரை பண்ணுற போகிறேன். இந்த ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ் ஃப்யூச்சரில் நான் அதுக்கான ஐடியா வந்துச்சு நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஆல் தி போஸ்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. முதலாம் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் தனியாக தான் வந்துருந்துச்சு. இப்போ குரூப் 4ஓட சேர்த்தியே விட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு சில ஆப்ஷன்ஸ் புதுசாக ஒரு சில சேஞ்சஸோடு நமக்கு வந்திருக்கு, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே முக்கியமானது பார்த்தோன்னா, நம்ம விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 108 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கான ஸ்கேல் ஆஃப் பேயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லாருமே அதிகமாக விரும்பக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் பார்த்தோன்னா 2642 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் தகுந்த மாதிரி வேகன்சிஸ் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப்பிஸ்ட்டுக்கான வேகன்சிஸாக இருக்கட்டும், அடுத்து வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்திங்கன்னா எல்லாம் பில் கலெக்டர், லெபார்ட்டரி அசிஸ்டன்ட், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட், ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோன்னா மொத்தம் 6244 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது லாஸ்ட் டைம் குரூப் 4 குரூப் 2லேயே தெரியும் நமக்கு கொடுத்ததுலேருந்து வேகன்சிஸ் வந்து எவ்வளவோ இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படிங்கும்போது நிச்சயமாக இந்த டைமும் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் எக்ஸாமுக்கு 5 மந்த்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் அதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு அப்புறமும் நிச்சயமாக வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ டைம் இருக்குது அப்படிங்கும்போது அரௌண்ட் 8000 வேகன்சிஸ் வரக்கு கூட உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வேகன்சிஸ் பற்றி கவலைப்படாமல் உங்கள் எய்மில் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருங்க. நிச்சயமாக உங்களுக்கானது உங்களை தேடி தாராளமாக வரும். ஸோ நல்லா படிங்க, ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தோன்னா இதுக்கான சப்ஜெக்ட் டைப் வந்து பார்ட் ஏ பார்ட் பி நடக்கும். நமக்கு தான் நல்லாவே தெரியும். ஓஎம்ஆர் சப்ஜெக்டிவ் டைப் ஓஎம்ஆர் மெத்தட் தான். இல்லை பார்ட் ஏல பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட். தமிழ் பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாகவும் வரும், நமக்கு வந்து ஸ்கோரிங் டெஸ்ட்டாகவும் ஸ்கோரிங் மார்க்காகவும் வரும். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 150 மார்க் வரும். ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தோன்னா 75 கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் வந்து 25 கொஸ்டின்ஸ், அது ரெண்டும் சேர்த்து 150 மார்க்கில் வரும். 3 ஹவர்ஸ் 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க்ஸ் நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் வந்து மொத்தமாகவே உங்களுக்கு 90 கொடுத்துருப்பாங்க. தாராளமாக இதெல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இதுக்கான ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டாக இருந்தால் விஏஓவாக இருந்தால் எஸ்சி எஸ்டி அண்ட் செலக்டட் கம்யூனிகேட் கேஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பிசி டிசி இதெல்லாமே 42 ஏஜ் வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் வந்து நமக்கு வந்து ஒரு இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சில இதுக்கெல்லாம் நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணும்போது நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு ஒன்ஸ் நல்லா தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த டைம் 1 இயர் வெயிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு ஒர்த்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கும்போது நல்லா தெளிவாக எந்த ஒரு தப்பும் இல்லாமல் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி எஜுகேஷனல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா விஏஓக்கு பார்த்தோன்னா மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது பேசிக் 10th அந்த இதுலேருந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு சில போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரியில் வந்து ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஒரு சில கேட்டகரிஸ் மட்டும் ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன், ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் க்ளோசர்ஸ் முடித்த மாதிரி உங்களுக்கு சில போஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. டைப்பிஸ்ட் போத் ஹையர் அண்ட் லோவர் எல்லாமே முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்புறம் சீனியர் உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு தனித்தனியாக வந்து டிகிரிஸில் ஸ்பெஷல் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எல்லாமே இது ஃபுல்லாகவே அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் படிங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் படிச்சுட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எந்த ஒரு தப்பும் இல்லாமல் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்படி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டோ கரெக்ஷன் பண்ணணுன்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும்போது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு லாஸ்ட் டைம் ரொம்ப நோட்டிஃபிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆகிற டைமில் போய் நீங்கள் அப்ளை பண்ண வேணாம். சர்வர் டவுன் ஆகும். நிறைய பேர் அந்த டைம் தான் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ இன்றைக்கி நேற்று நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆச்சா, ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ் அந்த பீரியடில் அப்ளை பண்ணுங்கள். நிச்சயமாக கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்து பார்த்தோன்னா அவ்வளோதாங்க. இதில் எவ்வளோ என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் சொன்னாவே கிளியராக படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தோன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கும். இது எல்லாமே லாஸ்ட் டைமே நம்ம கரெக்ஷன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கணும், எவ்வளோ சைஸ் என்னென்ன மாதிரி இருக்கணும், லாஸ்ட்டாக எடுத்த ப்ரீவியஸ் ஃபோட்டோஸ், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து ஒரு இது ஏரியாவுக்கு வந்து அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருப்பாங்க. பிஎஸ்டிஎம்க்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் நம்ம பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து தாராளமாக நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம்ஸுக்கு நல்லா படிங்க. ஸோ இந்த டைம் எக்ஸாம்ஸ் வந்து நல்ல ஒரு டைமுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. சொன்னபடி உங்களுக்கு எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம், ஓகேங்களா? இன்னும் டைம் இருக்குது. 5 மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக லாஸ்ட்டு குரூப் 4ல் நம்மளால் ஜஸ்ட்டில் விட்டது வந்து இந்த டைம் நம்ம நிச்சயமாக பிடிச்சிடலாம், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் இன்னொரு அப்கமிங் வீடியோஸில் பார்த்தோன்னா ஓவராலாக எல்லாமே
நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ நோட்ஸ் இருக்கட்டும், பிடிஎஃப் இருக்கட்டும் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.